ஹலோ எவ்ரிவன், இவ்வளோ நாளாக இந்த சரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் இந்த சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் இன் பிட்வீனில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக புரியும். சில்க் த்ரெட் இந்த மாதிரி நூல்கண்டில் வரும். இது நிறையா பிராண்ட்லேயும் இருக்குது, நிறையா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது வர்தா பிராண்ட் பொறுத்து நூலோட குவாலிட்டி மாறும். நூலோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஆரி ஒர்க்கில். அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட் கட் ஆகாமல் இருக்கும். இந்த பிராண்டோட த்ரெட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இந்த பிராண்டை சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த பிராண்டை விட பெல் பிராண்ட், அதுக்கப்புறம் இன்னொரு பிராண்ட் டபுள் பெல்னு இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு வர்தா பிராண்ட் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். பட் இந்த பெல் பிராண்ட் அதுக்கப்புறம் டபுள் பெல் பிராண்ட் சில ஷாப்ஸில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த 3 பிராண்டில் எது கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. சில்க் த்ரெட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜரி த்ரெட் மாதிரி சிங்கிளாக யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி டபுளாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா சில்க் த்ரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், திக்னஸும் இருக்காது. ஸோ சிங்கிளாக யூஸ் பண்ணால் டிசைன் கம்ப்ளீட் பண்ணவும் லேட் ஆகும். அப்புறம் ஸ்டிச் போடும்போது த்ரெட் கட் ஆகிட்டே இருக்கும். டபுளாக யூஸ் பண்ணும்போது இப்படி 2 நூல்கண்டு சேம் கலரில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இப்படி வாங்க வேண்டாம். இந்த மாதிரி பாபின் கேஸ் இல்லைனா தீந்து போன இந்த மாதிரி நூல்கண்டு இல்லைனா இந்த மாதிரி சின்ன பென்சிலில் கூட நீங்கள் சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாட் போட்டுக்கலாம். 2 த்ரெட்டோட எண்டையும் ஒன்றா வச்சு நார்மல் த்ரெட்டு நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி சுற்றி நாட் போட்டுக்கணும். 2 தடவை நாட் போட்டுக்கிறேன். அப்போ தான் பெருசாகவும் இருக்கும் நாட்டு. இந்த மாதிரி கப்பில் 2 நூல்கண்டையும் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி சில்க் த்ரெட் மேலே அதோட கவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கவரை தூக்கி போடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 87 KD அப்படின்னு இருக்குல்ல, இது இந்த கலரோட நம்பர். ஸோ நீங்கள் இதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த த்ரெட்குள்ளே இப்படி சொருகி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் இதே ஷேட் வேணுங்கும்போது இந்த பேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் இதே கலர் வாங்கிக்கலாம். சில்க் த்ரெட் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்தீங்கன்னா 14 நம்பர் நீடில், ஜரி த்ரெட்க்கு யூஸ் பண்ணது தான். இந்த நாட் போட்ட த்ரெட்டை நான் அடியில் கொடுத்துக்க போகிறேன். இப்போது ஸ்டிச்சுக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் ஜரி த்ரெட் மாதிரி நீடில் குத்தி த்ரெட்டை மேலே எடுக்கணும். பட் இங்கே என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால் 2 த்ரெட்டை நீங்கள் எடுக்கணும். அங்கே ஒரு த்ரெட் எடுத்திருப்போம். பாருங்கள், 2 த்ரெட் இருக்குது. செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வாங்க. அவசரப்பட்டு சில்க் த்ரெட்டுக்கு வர வேண்டாம். ஏன்னா அப்போ தான் நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இங்கே 2 த்ரெட் நீங்கள் ஈஸியாக எடுத்து போட முடியும். ஸ்டார்டிங்கில் த்ரெட்டு கட் ஆகிட்டே தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் பிராண்ட் கொஞ்சம் நல்லா தான் குவாலிட்டி சூஸ் பண்ணிங்கன்னா த்ரெட் கட் ஆகாது. நீங்களும் த்ரெட்டை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஹூக்கை வச்சு பிடிச்சி இழுத்திங்கன்னா கட் ஆகும். ஸோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும். பொறுமையாகவும் போடுங்க. பெரிய பெரிய ஸ்டிச்சஸாகவே போடுங்க ஃபஸ்ட்டு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் எப்படி த்ரெட் இழுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கணும் நீங்கள் த்ரெட் இழுக்கும்போது. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக போடுறீங்கன்னு அர்த்தம். நான் பாருங்கள் பெரிய ஸ்டிச்சஸாக தான் போடுறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பெருசாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸ்டிச் போடும்போது த்ரெட் இப்படி ஈஸியாக வரணும். இந்த மாதிரி வரலன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா ஃபேப்ரிக்கை ஃப்ரேமில் ஒழுங்காக ஃபிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். அழுத்தும் போது துணி கொஞ்சம் கூட உள்ளே போகலை. அப்போ தான் இது கரெக்டாக ஃபிட் ஆகிருக்குன்னு அர்த்தம்.
இப்போது எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே எண்ட் நாட் போடும்போது ஜரி த்ரெட் மாதிரி ஈஸியாக இருக்காது. ஏன்னா இங்கே வந்து 2 த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கன்ஃப்யூஷன் ஆகும். 2 லூப்பில் 2 த்ரெட் இருக்கும். ஸோ வந்து பார்த்து கரெக்டாக வந்து ஹூக்கை அந்த லூப்பில் மாட்டி இழுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நாட் விழுந்துடும். எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படின்ற வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நாட் போடும்போது இந்த மாதிரி பெரிய லூப் வந்து மேலே விழுந்துருச்சு, இழுக்கும்போது கீழே வரலனா நீடில் அடியில் கொடுத்து இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா அந்த லூப் வந்து கீழே போயிடும். ரொம்ப பிடிச்சி சில்க் த்ரெட்டை இழுத்தீங்கன்னா கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் செயின் ஸ்டிச் போடும்போது இந்த ஒரு சின்ன ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவும் போல் த்ரெட்டை மேலே இழுத்துட்டு பேக்கில் ரிவர்ஸில் திருப்பி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீடில் இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட் விழுகும். இந்த மெத்தட் எதுக்கு ஃபாலோ பண்ணணுன்னா, அடியில் போட்ட முடிச்சு வந்து பிரிஞ்சிட்டாலோ இல்லை மேலே வந்துட்டாலோ உங்களோட ஃபுல் ஸ்டிச்சுமே ஸ்பாயில் ஆயிரும். அதனால் எப்போ நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸில் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் செயின் ஸ்டிச் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு த்ரெட் மட்டும்தான் மேலே வந்திருக்கு. ஸோ இதை பிரிச்சுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் 2 த்ரெட் எடுத்து தான் போடணும். இப்போ நான் த்ரெட் இழுக்கும்போது பாருங்கள், நீடில் ஹூக்கில் பிடிச்சி இழுக்கலை, கொஞ்சம் நீடில் உள்ளே தள்ளி அதோட ஸ்டெம்மில் தான் நான் வந்து த்ரெட்டை இழுக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படி தான் இழுக்கணும். ஹூக்லேயே பிடிச்சி இழுத்திங்கன்னா த்ரெட் வந்து பிஞ்சிரும். ஏன்னா இது வந்து சாஃப்டான த்ரெட். இப்போது எண்ட் நாட் வந்தாச்சு. கேர்ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஃபர்ஸ்ட் லூப் நல்லா லாங்காக இழுத்துட்டு செகண்ட் லூப் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீடில் அப்படியே ரிவர்ஸில் திருப்பி ஃபர்ஸ்ட் லூப்பில் ஹூக்கை மாட்டிக்கிறேன். கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிங்கன்னா லாக்காக விழுந்துடும். இப்போது நீடில் ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாட் கீழே போயிடும். ஸோ இவ்வளோ நாளாக இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ குட்டி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எடுத்துகிட்டு பின்னாடி ரிவர்ஸில் திருப்பி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக நீங்கள் போடணும். ரொம்ப குட்டியாக போடாதீங்க, நீடிலே வெளியே வராத அளவுக்கு. ஆனால் ரொம்பவும் பெருசாகவும் போடக்கூடாது. ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா பெரிய ஸ்டிச்சே உங்களுக்கு பழகிரும். இப்போ நான் போடுறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த த்ரெட்டும் வந்து கட் ஆகலை, நூலும் பிரிஞ்சு வரல. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து ப்ராக்டிஸும் த்ரெட்டோட குவாலிட்டியும் தான். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்பவே முக்கியம். எண்ட் நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க.